ஜாபர் சாதிக்கின் மனைவியின் வங்கிக் கணக்கில் இருந்து தான் பணம் பெற்றதாக வெளியான தகவலில் உண்மையில்லை என்று திரைப்பட இயக்குநர் அமீர் விளக்கமளித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ள ஜாபர் சாதிக்கின் மனைவி ஆமினாவின் வங்கிக் கணக்கில் இருந்து தனது வங்கிக் கணக்கிற்கு 1 கோடி ரூபாய் பணம் பரிவர்த்தனை நடைபெற்றிருப்பதாக கூறுவதில் எந்த உண்மையும் இல்லை என்று கூறியுள்ளார். இந்த வழக்கில் தொடக்கத்திலிருந்தே முழு ஒத்துழைப்பு வழங்கி வருவதாகவும், தன்னை இந்த வழக்கில் சிக்க வைக்க வேண்டும் என்று சிலர் விரும்புவதாகவும் அமீர் தெரிவித்துள்ளார். எந்தவிதமான சட்டவிரோத செயல்களிலோ சட்டவிரோத பணப்பரிமாற்றத்திலோ எப்போதும் ஈடுபட்டது இல்லை என்றும் அமீர் விளக்கமளித்துள்ளார். தொடர்ந்து 1 நிமிட செய்திகளை பார்க்கலாம். பாரிஸ் ஒலிம்பிக் வில்வித்தை பிரிவில் 4வது இடம் பிடித்த இந்திய மகளிர் அணி நேரடியாக காலிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்று அசத்தியுள்ளது. 33வது ஒலிம்பிக் போட்டிகள் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் வெள்ளிக்கிழமை கோலாகலமாக தொடங்குகிறது. ஒலிம்பிக் திருவிழா அதிகாரப்பூர்வமாக தொடங்கும் முன்பே சில போட்டிகள் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் பாரிஸ் நகரில் உள்ள இன்வாலி டெகார்டனில் மகளிர் அணிகளுக்கான வில்வித்தை தகுதி சுற்று போட்டிகள் நடைபெற்றன. இதில் இந்திய அணியில் அங்கிதா பகஜ், பஜன் கவுர் மற்றும் தீபிகா குமாரி ஆகியோர் இடம்பெற்றனர். 12 அணிகள் கலந்து கொண்ட இந்த போட்டியில் சிறப்பாக விளையாடிய இந்திய அணி மொத்தம் 1983 புள்ளிகளை பெற்று 4வது இடத்தை பிடித்தது. இதன் மூலம் இந்திய மகளிர் அணி காலிறுதி சுற்றுக்கு நேரடியாக முன்னேறியது. இதேபோல் 2046 புள்ளிகளுடன் தென்கொரிய அணி முதலிடத்தையும், 1996 புள்ளிகளுடன் சீனா 2வது இடத்தையும், மெக்சிகோ அணி 1986 புள்ளிகளுடன் 3வது இடத்தையும் பிடித்து காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளன. தமிழ்நாட்டை போன்று கர்நாடக சட்டப்பேரவையிலும் நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இளநிலை மருத்துவ படிப்பிற்காக இந்த ஆண்டு நடைபெற்ற நீட் தேர்வில் முறைகேடு நடந்ததாக பல புகார்கள் எழுந்தன. இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. இதற்கிடையே நீட் தேர்விலிருந்து விலக்களிக்க வேண்டி தீர்மானம் மீண்டும் ஒருமுறை தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. தமிழ்நாட்டை தொடர்ந்து நீட் தேர்விலிருந்து விலக்க கோரி மேற்குவங்க சட்டமன்றத்திலும் புதன்கிழமை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் நீட் தேர்வுக்கு எதிராக கர்நாடக சட்டமன்றத்தில் வியாழக்கிழமை அன்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதை மருத்துவ கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சரண் பிரகாஷ் பாட்டீல் தாக்கல் செய்தார். பொது நுழைவுத் தேர்வு என்ற மாற்றுத் தேர்வு முறையின் அடிப்படையில் கர்நாடகாவில் மருத்துவ சேர்க்கை நடத்தப்பட வேண்டும் என்று அந்த தீர்மானத்தில் கர்நாடக அரசு தெரிவித்துள்ளது. டெல்லியில் நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பதாக மேற்குவங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி அறிவித்துள்ளார். டெல்லியில் வரும் 27ஆம் தேதி பிரதமர் மோடி தலைமையில் நிதி ஆயோக் கூட்டம் நடைபெற உள்ளது. மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடு முழுவதுமாக புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக கூறி நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து மத்திய அரசின் பட்ஜெட் பாகுபாடு நிறைந்ததாக இருப்பதாகவும், இந்த நடவடிக்கை அரசியலமைப்பு கொள்கைகளுக்கு விரோதமானது என்றும் கூறி நிதி ஆயோக் கூட்டத்தை காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களும் புறக்கணிப்பதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் தெரிவித்தார். இந்நிலையில் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பதாக மேற்குவங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜியும் அறிவித்துள்ளார். மமதா பானர்ஜி டெல்லி செல்ல இருந்ததாகவும், அவரது பயணம் திடீரென ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ஜாஃபர் சாதிக்கின் மனைவியின் வங்கிக் கணக்கிலிருந்து தான் பணம் பெற்றதாக வெளியான தகவல் உண்மையில்லை என திரைப்பட இயக்குநர் அமீர் விளக்கமளித்துள்ளார். போதைப்பொருள் கடத்தல் வழக்கு தொடர்பாக திமுக முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்ட நிலையில் இதில் திரைப்பட இயக்குநர் அமீருக்கும் தொடர்பு இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக சென்னையில் உள்ள ஜாஃபர் சாதிக் வீடு, இயக்குநர் அமீரின் வீடு, அலுவலகம் உட்பட 30க்கும் மேற்பட்ட இடங்களில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சோதனை நடைபெற்றது. இந்நிலையில் இயக்குநர் அமீர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஜாஃபர் சாதிக்கின் மனைவி ஆமினாவின் வங்கிக் கணக்கிலிருந்து தனது வங்கிக் கணக்கிற்கு 1 கோடி ரூபாய் பண பரிவர்த்தனை நடைபெற்றதாக கூறுவதில் எந்த உண்மையும் இல்லை என கூறியுள்ளார். இந்த வழக்கில் தொடக்கத்திலிருந்தே முழு ஒத்துழைப்பு வழங்கி வருவதாகவும், தன்னை இந்த வழக்கில் சிக்க வைக்க வேண்டும் என சிலர் விரும்புவதாக அமீர் தெரிவித்துள்ளார். எந்தவிதமான சட்டவிரோத செயல்களிலோ சட்டவிரோத பணப்பரிமாற்றத்திலோ எப்போதும் ஈடுபட்டது இல்லை என்றும் அமீர் விளக்கமளித்துள்ளார். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் திமுகவை முடிச்சு போட்டு பார்க்க வேண்டாம் என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். நாகை நகராட்சி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 53 அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளைச் சேர்ந்த 5538 மாணவ மாணவிகளுக்கு 2,67,00,000 ரூபாய் மதிப்பில் மிதிவண்டிகளை அமைச்சர் ரகுபதி வழங்கினார். பின்னர் மயிலாடுதுறை, மதுரை, திருப்பூர், சிதம்பரம் உள்ளிட்ட புதிய வழித்தடங்களில் 11 பேருந்து சேவைகளையும் தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ரகுபதி, ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட அனைவரையும் சட்டத்தின் முன் கொண்டு வந்திருப்பதாக கூறினார். தொடர்ந்து குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு வருகிற காட்சியை காண்கின்றீர்கள். இது தொடர் செயலாக போய்கொண்டிருக்கிறதே தவிர எங்களுக்கு இதற்கு எந்த விதமான சம்பந்தம் கிடையாது. எங்களுக்கு இதில் எந்த இதுவும் கிடையாது. அனாவசியமாக எங்கள் இதில் முடிச்சு போட்டு பார்க்க நினைக்காது.
தமிழ்நாடு என்ற பெயரை சொல்வதற்கே அச்சப்படும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் திருக்குறளையும் பாரதியாரையும் மறந்துவிட்டார் எனவும் ரகுபதி விமர்சித்துள்ளார்.